சுதந்திரமான இலங்கைக்கான ஒரே வழி இதுதான். ஸ்ரீநேசன் எம்பி எடுத்துரைப்பு. வடக்கில் சமூக பிறழ்வான செயற்பாடுகளுக்கு இடமில்லை என்கிறார் வடமாகாண ஆளுநர். நல்லூரில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு, காவல்துறை அதிரடியாக களமிறக்கம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி உடலத்துடன் வீதிக்கு இறங்கிய மக்கள். காற்றாலை திட்டத்திற்கு குறிவைக்கப்படும் மன்னார், சதித்திட்டம் தீட்டுகிறதா அரசாங்கம்? லொஹான் ரத்பத்தவின் உயிரிழப்பு, முதல் ஆளாக விரைந்த மகிந்த குடும்பம். உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்கின்றனர் மன்னார் பொதுமக்கள். மடு அன்னையின் ஆவணி திருவிழா, 8 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பு. கதவடைப்பு இல்லை, சுமந்திரனுக்கு சாட்டியடி கொடுத்த வவுனியா வர்த்தகர்கள். FBI அறிக்கையின் உயிர்த்த ஞாயிறு, சூத்திரதாரி நாட்டுக்குள் இருப்பதாக தகவல். பல வளங்களை கொண்ட அழகான தீவான இலங்கையை சுடுகாடாகவும் மனித புதைகுழிகளாகவும் பங்குரோத்து நாடாகவும் மாற்றிய சூத்திரதாரிகள் யாவர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு இன்று அவர் அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இனவாத விஷத்தாலும் ஊழல் மோசடியாலும் இந்த நாடு நாசமாக்கப்பட்டுள்ளது. 74% சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பேரினவாதத்தை சிங்கள தலைவர்கள் சொற்களாலும் செயல்களாலும் விதைத்தனர். தமிழர்களை எதிரிகளாகவும் வில்லர்களாகவும் சிங்கள மக்களுக்கு சித்தரித்து காட்டிய வண்ணம் தம்மை சிங்கள மக்களை காக்க வந்த கதாநாயகர்களாக காட்டிக் கொண்டனர். குறிப்பாக இனவாத விஷம், பாரபட்சமான ஆட்சி, ஊழல் மோசடி இணைந்து சுதந்திரமான நம் தேசத்தை அது சுடுகாடாக மாற்றியுள்ளதாக அவர் இதன் பொழுது குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி கொல்லப்பட்டவரின் சடலத்துடன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. புங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் மற்றும் மக்கள் இணைந்து இன்றைய தினம் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்தபோது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஐயாத்துறை அற்புதராசா அகிலன் என்பவரின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் இந்த போராட்டம் சுமார் 2 மணி நேரம் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடியை பறக்கவிட்டு பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புங்குடுதீவு யாழ்ப்பாணம் இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா திருப்பலிகள் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றன. காலை 6:15 மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் நோபட் அன்றாடி, காலை மறைமாவட்ட ஆயர் ரேமின் விக்ரமசிங்க, ரத்தினபுரி மறைமாவட்ட ஆயர் அன்டன் வைமன் குருஸ், மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மடு பரிபாலகர் அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சுரப பவனியும் திருச்சுரப ஆசீரும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்பொழுது அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் சர்வதேச இசைக்கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கை தூதுவருமான அதிவணக்கத்துக்குரிய பிதா அருட்கலாநிதி எஸ் சந்திர பெர்னாண்டோ, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அரசியல் பிரமுகர்கள், அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்கலாக சுமார் 8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் வடக்கு பிரதேசங்களில் சமூக பிறழ்வான செயற்பாடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு பெருவிழா இன்றைய தினம் அமரர் வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் அரங்கில் பிரதேச செயலாளர் ஜெயசீலன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தராக கலந்து கொண்டு கலைஞர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு காவல்துறையால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் APS ஜெயமகா தெரிவித்தார். இதன்படி நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் 600 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நல்லூர் கந்தனாலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் விசேட உற்சவங்கள் இடம்பெற உள்ளன. குறிப்பாக 600 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் திட்டமானது மிக பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதற்காக இந்த திட்டத்திற்கு மன்னார் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.
பூகோள அரசியல் நிலைமைகள் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சீனாவின் ஆதிக்கம் இந்து சமுத்திர பிராந்திய ஆதிக்க நிலைமைகளின் அடிப்படையில் இலங்கை சீனாவின் பக்கம் சாய்ந்திருக்கிற நிலைமை இன்று எழுதப்படாத ஒரு விதியாகும். அண்டை நாடான இலங்கையில் சீனா முழுமையாக காலூன்றுமாக இருந்தால் இந்தியாவின் இறைமைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. எனவே இந்தியாவிற்கு அண்மையில் காணப்படுவது வடக்கு பிரதேசமாகும். மன்னாரை இந்தியா தன்னுடைய கால் பதிக்கும் தளமாக மாற்றினால் புத்தளத்தில் காலூன்றி இருக்கின்ற சீனர்களுக்கு ஒரு எதிர்வினையை கொடுக்க முடியும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடாகும். அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டம் தொடர்ச்சியாக கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற இடமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணமடைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்தேவிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் லொஹான் ரத்பத்த இன்று காலமானார். அவரின் மரணம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லொஹான் ரத்பத்தேவின் மறைவு நாட்டுக்கும் கண்டி மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்றும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தார். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை கனியமணல் செயற்றிட்டங்கள் தொடர்பில் உறுதியானதும் இறுதியானதுமான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து 13வது நாளாகவும் மன்னார் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறும் 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை செயற்திட்டங்களை ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று போராட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர். இலங்கை தமிழரசுக் கட்சியினால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாது என வவுனியா வர்த்தக சங்கத்தினர் தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னம் மற்றும் முல்லைத்தீவு முத்தையங்கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு தலைவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஹர்த்தால் ஒன்றை மேற்கொள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த கதவடைப்புக்கு வவுனியா மாவட்ட வர்த்தகர் சங்கம் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளோடு தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் 2 தினங்களுக்கு முன்பாக நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக வவுனியா வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை கூடியது. இதன்போது அநேகமாக நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் வியாபார நிலையங்களை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். இதையடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வியாபார செயற்பாடுகள் வழமை போல நடைபெறும் எனவும் வவுனியா வர்த்தகர் சங்கம் கதவடைப்புக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் FBI நிறுவனம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூலதன உதவி செய்தவர் இப்ராஹிம் என்ற வர்த்தகர் சொந்தமாக நாட்டில் இருக்கிறார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தான் கூறிய கருத்து சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டேன். சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்காவின் FBI நிறுவனம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூலதன உதவி செய்தவர் இப்ராஹிம் என்ற வர்த்தகர் என்று குறிப்பிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது அவரின் மகன்கள் 2 மற்றும் மருமகள் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டனர். மேலும் இப்ராஹிம் சொந்தமாக நாட்டில் இருக்கிறார். குறித்த நபர் ஒரு காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றமை அனைவரும் அறிந்த விடயமாகும். இப்ராஹிம் தொடர்பில் முன்னாள் குற்றப்புலனாய்வு அதிகாரி நிலந்த ஜெயவர்தன போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் அந்த அதிகாரி ஓய்வூதியம் கூட இல்லாமல் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். ஆனால் தாக்குதல் தொடர்பில் தகவல் தெரிந்தும் அறிவிக்காமல் இருந்தவர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.